ஒரு டப்பா ஃபுல்லா மாம்பழம் இருக்கு. டப்பா மேல ஒரு ஸ்டிக்கருமே இல்லை. அது மாம்பழம் நினைப்பீங்களா இல்ல பாவக்காய் நினைப்பீங்களா? தெரியாது, பிரிச்சு பார்த்தா தெரியும். ஸோ உள்ள இருக்கிற மாம்பழம் சரக்கு, வெளியே இருக்கிற பேரு லேபிள். இந்த லேபிளை பத்தி பேசு. ஏன்னா லேபிள் முக்கியம், சரக்கும். லேபிள் இல்லாம சரக்கு நாளாதான் வேஸ்ட், லேபிள் மட்டும் வச்சு சரக்கு நாளாதான் வேஸ்ட். ரெண்டுமே மேட்ச் ஆனால் ஜெயிப்பீங்க. ஸோ சரக்கும் வேணும், லேபிள் வேணும். ஸோ லேபிள் எப்படி கொண்டு வருது சார்? ஐயா கிட்ட பேசுகிறேன் சார், உங்கள் நிறுவனத்தை எப்படி பண்ணுறீங்க சார்? நான் வந்து சோப்பு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறேன் சார். ஆனால் அடுத்தது பயணிக்க அது மட்டும் பண்ணினா ஜெயிக்கிறது. அட்லீஸ்ட் ஓபிசி 1% கம்பெனின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து ஐம் த மேனேஜிங் டைரக்டர் ஃபார் 1% கம்பெனி. சார் தேவை யார்? தேவை தான். நீ போய் ஒரு சாதாரண சோப்பு ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் கேட்கறதுக்கும் ஐம் தி எம்டி ஆஃப் தட் கேட்கறது நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு வந்து நான் வந்து அந்த நிறுவனம் ஆரம்பிச்சு ட்ரஸ்ட் இருக்குங்களா, சொசைட்டி என்ன ட்ரஸ்டா சொசைட்டியா? ட்ரஸ்ட். நாம ட்ரஸ்டியான்னு கேட்கறதுக்கும் ஐம் தி எம்டி ஃபார் செக்ஷன் கம்பெனி வித்தியாசம். செக்ஷன் கம்பெனி தான் அவர்கள் துறை சார்ந்த தலையங்கம். உங்க துறையில வந்து ஓபிசி 1% கம்பெனி மினிமம், பேர் மினிமம். அதுக்கடுத்து வந்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் எல்எல்பி, அதுக்கடுத்து பிரைவேட். இதை நோக்கி பயணிங்கள். இப்போ நான் வந்து மலேசியாவில் பிஸ்னஸ் பண்றேன். நான் மட்டும் சோர்பரேஷன் தான் பிஸ்னஸை கொடுத்துட மாட்டேன் சார். ஏன்னா ஜிஎஸ்டி இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்பேன். எப்படி மலேசியா வந்து எப்படி ஃபாரின் கரன்சி உள்ள வரும்? அதுக்கு ஐசி போட்டு வாங்கிடணும். இண்டிவிஜுவலாக வாங்க ரொம்ப கஷ்டம். பிரைவேட் போட்டு உடனே காசை போடுறேன், டக்கு டக்கு மாசம். பிகாஸ் ஆஃப் ஐ எம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இதுதான் உங்களோட பாக்ஸ் வர லேபிள் சார். தயவு செஞ்சு ஒர்க் பாருங்க. ஏன்னா இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு விதத்தில் உங்களுக்கு பயிற்சியும் கூட, என்னோட முயற்சியும் கூட. நான் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். தேவைப்பட்டால் அணுகுங்கள். அதான் கடைசியாக நம்பர் சொல்றேன். அது சொல்லல. அதனால இது வந்து எங்க போனாலும் கட்சி பத்தி பேசிட்டு வந்துடுவாங்க. அதனால நான் இருக்கிறது பண்றதுல தேவைப்பட்டால் அணுகுங்கள். நாங்கள் ட்ரைனிங் பண்றதும் நிறுவனத்தை வளர்த்து கொடுக்குறது தான் என்னோட வேலை. அது மாதிரி தேவைப்படாதுன்னு சொல்லுங்க. ஆர்கனைசேஷனை ஸ்டடி பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப பணம் நோக்கி பயணிக்க மாட்டேன். தமிழர்களால அறம் நோக்கி பயணிப்பேன். தேவைப்பட்டா சொல்லி பண்ணித்தரேன் நான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி எல்எல்பி பிரைவேட் சொல்லிட்டு உங்க நிறுவனத்துக்கான தலையாங்க. தேவைப்பட்டா அணுகுங்கள். அடுத்த பாயிண்ட், உங்க நிறுவனத்துக்கு ட்ரேட்மார்க் தான் தயவு ட்ரேட்மார்க் வாங்குங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்களாம் ட்ரேட்மார்க் வாங்கிட்டே நல்ல விஷயம். நீங்கள் எல்லாம் பண்ணுங்க, பெஸ்ட்டாக ட்ரேட்மார்க் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம எடிசனை பற்றி பெருமையாக பேசுகிறோம். அவரோட 2600 கண்டுபிடிப்புகள் தான். இந்த 2600 கண்டுபிடிப்பு பேட்டன்ட் பண்ணி வச்சோம். ரொம்ப பெரிய தொழில்நுட்ப நம்மளாம் கண்டுபிடிச்சா நம்ம ரிசர்ச்சர் கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு அது சயின்டிஸ்ட் வந்து பிச்சுக்காரனா மாதிரிலாம் பார்ப்போம். ஆனால் இந்த சயின்டிஸ்ட் தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரனும் கூட. எடிசன் ஆனால் பிஸ்னஸ் மேன். அவரோட சயின்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மேன். எல்லாத்தையும் பேட்டன் பண்ணிச்சு. எந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாலும் சரி, அது பல்பாக இருக்கட்டும் இல்லைன்னா கிராமஃபோனாக இருக்கட்டும், எதை கண்டுபிடிச்சாலும் பேட்டன் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு ஏதாவது தனி ப்ராடக்ட் தான் பேட்டன் ரைட் பண்ணுங்க. அதெல்லாம் பெரிய செலவு கிடையாது. 15-20,000 ரூபாய்க்குள்ள பேட்டன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இன்னொருத்தவங்க அவங்க வாங்க முடியாது, வாய்ஸும் வாங்க முடியாது.